நம சிவாயவும் வணக்கம் ஆன்மீக பக்த கோடிகளே. தென்னாடுடைய சிவனையை போற்றி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜவசிங்க இந்த மைய வச்சா சகலமும் வசியம் அப்படின்னா ராஜவசின்னு உங்களுக்கு புரியும். ஹை டாப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேன்மையானது இந்த ராஜவசியம். இது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிங்க, இந்த மாதிரி உள்ளவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, நிறுவனம் வச்சுருக்கவங்க, பெரிய பெரிய ஷோரூம் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மை தாங்க இம்பார்ட்டண்ட்டாக பயன்படுது. நம்ம கேட்குறவங்கெல்லாம் இந்த மை நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில், அது எல்லாருக்கும் பொதுவாக காமனாக எடுக்காமல் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக கண்டிப்பாக இந்த மை நான் கண்டிப்பாக செஞ்சு தந்துட்டுருக்கோம். அன்பர்களே, கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா அரசியல்வாதிங்க முக்கியமாக பயன்படுத்தலாம். வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் அதிபருங்க. மிக மிக இந்த மை ரொம்ப அவசியம். இதற்கு செய்ய வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் வாங்க முதல்ல. அன்பர்களே, என்ன அப்படின்னா அருகு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. அருகு, ஆனை வணங்கி, ஆவாரை, வேம்பு, காஞ்சோரி, சுழலாவாரை, வெள்ளருக்கு, நிலப்பனைவேர், வெற்றலை கையான், முசுமுசுக்கை. இதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 100 கிராம் இல்லை 50 கிராம் எல்லாத்தையும் நீங்கள் சேமித்து வச்சுக்கணும். இல்லைனா ஒரு 10 கிராம் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூலிகை கடையில் கூட கண்டிப்பாக இது கிடைக்கலாம். கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். அருகு, ஆனை வணங்கி, ஆவாரை, வேம்பு, காஞ்சோரி, சுழலாவாரை, வெள்ளருக்கு, நிலப்பனைவேர், வெற்றலை கையான், முசுமுசுக்கை. இதுதான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 கிராம் இல்லை 10 கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா இவைகளை எடுத்து சமமாக, எல்லாமே சமமாக தான் இருக்கணும். எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பார்த்தீங்கன்னா நிழலில் காய வச்சு நல்லா ஃபுல்லாக நல்லா அரைச்சிட்டு என்ன பண்ணணும், சுத்தமான தேன் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா தேனில் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் விட்டு நல்லா குழைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, நல்ல காரிய விஷயத்துக்கு போகிறீங்களோ அங்கெல்லாம் இதை பார்த்தீங்கன்னா நெத்தியில் திலகமிட்டீங்க அப்படின்னா ராஜவசியம் உண்டாகுங்க. சிம்பிளான பொருட்கள் தான் சொல்லியிருக்கேன். இது ராஜவசியம் பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரணித்து அப்படின்னா எல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சாலே போதும். இது கருக்கு தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. பச்சையாக கூட எடுத்து நீங்கள் இது பண்ணிடலாம். அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எல்லாமே தீயில போட்டு கறிக்கி கூட அதுக்கப்புறம் எடுத்து தேனில் குழைச்சி நீங்கள் திலகம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறோம். அன்பர்களே, கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான பதிவு. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அன்பர்களே, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அன்பர்களே, வணக்கம்.